வின்டரில் வந்து காமனாக பீப்புள் வாட் தே சேஸ் எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இன்ஸ்டாலே நிறைய பேர் கேட்டிருக்கிறது மேடம் டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது சொல்லுங்க மேடம் டேண்ட்ரஃப்க்கு. சரி, ஸோ வின்டர் இஸ் அ டைம் ஃபார் யூ டு கட் யுவர் ஹேர். சாப் ஆஃப் பண்ணுங்கள். சரி, இந்த சீசனுக்கு மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆஃப் ஸ்கின்னு மாய்ஸ்சரைசர் தான், வேறு வழியே கிடையாது, போட்டு தான் ஆகணும். பாடிக்கும் ஃபேஸ்க்கும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன மழை தானே என்ன அப்படின்னா, மழை காலத்துலேயும் யூவி ரேடியேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் மழை தண்ணி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட் வந்து அங்கே பட்டுட்டு நம்ம மேலே படும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால மழை காலத்தில் தான் இன்னும் ஜாஸ்தியாக சன் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் யூர் சன்ஸ்க்ரீன் அந்த டைமில். இது ஒன்று. ரொம்ப அதிகமாக அழுக்கு எடுக்கிறேன்ட்டு அழுத்தி அழுத்தி தேக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப ஒரு ஹார்ஷாக யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். வின்டருக்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம் மேம்? மார்னிங் அண்ட் நைட்டில். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டுது, பயங்கரமாக வந்துட்டு வறண்டு போகுது சர்மம்லாம். உதடு வந்துட்டு பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு வின்டரில் நிறைய பேருக்கு ப்ளம்பி ஆயிரும், திடீர்னு ரொம்ப தோல் உரியும், எரியும், இந்த ரெட்னஸ் வந்துடும். அந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்லாம் வின்டரில் வருது இல்லையா? ஸோ என்ன மேம் ஆக்சுவலாக என்ன மாதிரி ஸ்கின் கேர் தான் ஃபாலோ பண்ணுறது? ஓகே, சரி, வின்டர் ஆமாம் நம்ம ஊரில் வின்டர்னு சொல்லிக்கலாம், கொஞ்சம் மழை பெய்கிற காலங்கள். அதாவது நம்ம ஊரில் வின்டர், சென்னையில் வின்டர் வந்துருச்சுங்கிறதே அந்த உதடு வெடிக்கிறதுலாம் தெரியும். அதுதான் வந்து வின்டரோட சைன். அது ஏன்னா குளிரெல்லாம் இருக்கிறதே இல்லையே, நம்மளுக்கு அந்த உதடு வெடிக்கிறது மாத்திரம்தான் சைன். ஸோ ஓகே, வின்டரில் வந்து காமனாக பீப்புள் வாட் தே சேஸ் எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இன்ஸ்டாலே நிறைய பேர் கேட்டிருக்கிறது மேடம் டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது சொல்லுங்க மேடம் டேண்ட்ரஃப்க்கு. சரி, டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப காமன் பிரச்சனை என்ன. ஸோ அதனால் நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் யுவர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. வெதர் கீட்டோகோனோசோலோ சாலிசிலிக் ஆசிடோ இல்லை இதோட காம்பினேஷன் ஒன்று யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு சர்டன் தருணத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். 2 months 3 months யூஸ் பண்ணுறீங்களா, உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஏன்னா அது டேண்ட்ரஃபாக இருக்கலாம், இல்லைனா டேண்ட்ரஃபோடு கொஞ்சம் சிவியராக வேறு ஏதாவதும் இருக்கலாம். நான் சும்மா வந்து நீங்களாக டேண்ட்ரஃப்னு நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒரு ஷாம்பு செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நல்லது கிடையாது. மீட் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தென் டிசைட். அவங்க என்ன ஷாம்பு கொடுக்குறாங்களோ, ஒரு ஆன்டிஃபங்கல் ஷாம்பு கொடுக்குறாங்க உங்களுக்குன்னா அந்த ஆன்டிஃபங்கல் ஷாம்புவை 2 to 3 months யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்கேல்ப்பை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை ஸ்கேல்ப்பில் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ நேரம் முடியுமோ ஊற வச்சுட்டு ஒரு நார்மல் ஷாம்பு வச்சு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வச்சே ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ட்ரை ஆயிரும். ஸோ ஏற்கனவே இந்த வின்டர் டைமில் ட்ரையாக இருக்கிற ஹேரை இன்னும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணோன்னா இன்னும் ட்ரையிங்காக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வின்டர் இஸ் அ டைம் ஃபார் யூ டு கட் யுவர் ஹேர். சாப் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்பிளிட்டன்ஸுங்கிறது இந்த வின்டர் டைமில் கியூட்டிக்கல் எல்லாமே அந்த ஹேரை சுற்றி இருக்கிற கியூட்டிக்கலில் மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாயிடும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ரிம்மிங் யுவர் ஹேர். அட்லீஸ்ட் ஒரு 2 inches ஆகுது ட்ரிம் யுவர் ஹேர் அவுட். அதுவும் இல்லாமல் கண்டிஷ்னருக்கு இதுதான் டைம். ஏன்னா நார்மலாகவே அந்த ஒரு மழை காலம்னா ஒரு மாதிரி விருன்னு நிற்கும் முடியெல்லாம். ஸோ வாஷ் யுவர் ஹேர். மழை காலத்தில் ஆல்சோ என்னென்னா அந்த ஒரு டர்ட் கிரைம் அந்த ஒரு ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால கசகசன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 times a week ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஷாம்புவை நீங்கள் சூஸ் பண்ணுறதே ஒரு மாய்ஸ்சரைசிங் ஷாம்புவாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் ரீட்டைன் ஆகும் மாய்ஸ்சர். கண்டிஷ்னரை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கண்டிஷ்னரை வந்து ஹேர் வாஷ் பண்ண உடனே உங்கள் ஷாம்பு வச்சு கண்டிஷ்னரை ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு மெயினாக லோவர் போர்ஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 2-3 minutes அதை இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் ரின்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே ஒரு லீவ் இன் சீரம் ஒரு லீவ் இன் கண்டிஷ்னரை ஹேருக்கு போடுங்க. இதுதான் உங்கள் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணிக்கும். மழை அடிக்குதுன்னா ப்ரொடெக்ட் யுவர் ஹேர். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த காற்றடிக்கிற சீசன். ஸோ அப்படி இருந்தனா பைக்கில் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கார்ஃப் வச்சு தலையை கட்டிக்கோங்க. ஓப்பனாக விட்டு பறக்க விடாதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இருக்கிற மாய்ஸ்சரையும் அந்த காற்று எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இன்னும் ட்ரை ஆகும் உங்களுக்கு ஹேர். ஸோ ஷாம்பூஸில் வந்துட்டு ஒரு ஷாம்புவை ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது, தலையில் இருக்கிற அந்த மினரல் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே அது ரிப் ஆஃப் பண்ணிவிடும், அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. ஒரு 3 விதமான ஷாம்பு வச்சுக்கோங்க. கிளாரிஃபையிங் ஷாம்பு, மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு எந்த ப்ரொசீஜர் மேம் கரெக்டான ப்ரொசீஜர்? இதில் இன்ஃபேக்ட் நீங்கள் கிளாரிஃபையிங் ஷாம்பு, மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு இது தவிர SLS ஃப்ரீ ஷாம்பு இருக்குல்ல, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ்னு சொல்கிறாங்களா, அது வேறு ஒன்று வந்துருச்சுல்ல இப்போது. ஸோ யாருக்கு என்ன ஷாம்புன்னா, யார் வந்து ரொம்ப இப்போது ஜென்ரலி ஸ்போர்ட்ஸு இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்வெட் ஆகிற ஒரு ஹெட் இருக்கிறது மேல்ஸ், ஓகே, ரொம்ப அழுக்கில் டர்ட்டில் பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, எப்போவுமே ஒரு தலை ஸ்கேல்ப் எல்லாமே அழுக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிஃபையிங் ஷாம்பு. அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிஃபையிங் ஷாம்புங்கிறது ஒரு க்ளீன் ஃபீல் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு ஆனால் இட் வில் ஆல்சோ ஸ்ட்ரிப் ஆஃப் அந்த ஸ்கேல்ப்லேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிப் பண்ணும், ஹேர்லேருந்தும் ஸ்கேல்ப்லேருந்தும்.
டெய்லி யூஸுக்கு இட் இஸ் நாட் ஐடியல். கொஞ்சம் வந்து யூ கேன் யூஸ் இட் 2 to 3 times a week. இது ஒன்று. மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூங்கிறது ரொம்ப வந்து அழுக்க பயங்கரமாக எடுக்காது. அதோட வேலையே வந்து ட்ரை ஹேருக்கு இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கறது தான். ஸோ மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ வந்து நீங்கள் 2 to 3 times a week ஒரு 4 times a week கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுலேயே கொஞ்சம் இன்பில்ட் கண்டிஷனர் இருக்கும். அதுக்கும் மேலே கண்டிஷனர் வேணும்னா தனியாக நீங்கள் கண்டிஷனரை அதுக்கு மேலேயும் அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம். எஸ்எல்எஸ் ஃப்ரீ, அதாவது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூங்கிறது இருக்குது. இது யாருக்கு தெரியுமா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க? யாரெல்லாம் பார்லருக்கு போகிறாங்க, கெரட்டன் பண்ணியிருக்காங்க, கலரிங் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து ரொம்ப ஒரு நிறைய கெமிக்கல் ப்ராசஸஸ் ஸ்பெர்ம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஹேர் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுக்காக கொடுக்கக்கூட ஷாம்பூ தான் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூன்னு சொல்கிறது. ஸோ இந்த சல்ஃபேட்டுங்கிறது வந்து மெயினாக அழுக்க நிறைய எடுக்கும். ஸோ அந்த அழுக்க எடுக்கும்போது அந்த ஹேரோட ஆயிலையும் எடுத்துரும் ரொம்ப. ஸோ அப்போ இட் இஸ் வென் த ஸ்ட்ரிப்ஸ் த ஹேர் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் ஆயில், கொஞ்சம் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏற்கனவே டேமேஜாக இருக்கிற ஹேர் வந்து இன்னும் சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு போடும்பொழுது இன்னும் டேமேஜ் ஆகிறதுக்காக தான் இந்த ஹேர் ப்ரொசீஜர்ஸ் பார்லரில் பண்ணுறவங்க எல்லாமே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ரெகுலராக வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ரொம்ப டெய்லி வாஷ் பண்ணுறீங்கன்னா யூஸ் அ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல் கிடையாது, கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ். வெரி நைஸ் மேம். ஸோ ஆப்வியஸாக ஹேரை பற்றி பேசியாச்சு. ஸ்கின்னுக்கு வந்துட்டு க்ரீம் பேஸ்டாக, ஜெல் பேஸ்டாக, மாய்ஸ்சர் ஆயில் பேஸ்டாக, எந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வின்டர் சீசனுக்கு? இந்த சீசனுக்கு மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆஃப் ஸ்கின்னு மாய்ஸ்சரைசர் தான், வேறு வழியே கிடையாது, போட்டு தான் ஆகணும். பாடிக்கும் ஃபேஸ்க்கும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா பாடி மாய்ஸ்சரைசரை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாடி மாய்ஸ்சரைசர்னு எடுக்கிறோன்னா அதில் வந்து நிறைய திக் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அதாவது கொக்கோ பட்டர் போட்டிருப்பாங்க, கோகோனட் ஆயில் போட்டிருப்பாங்க, ஷியா பட்டர் போட்டிருப்பாங்க, ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. மேங்கோ பட்டர் கூட சில மாய்ஸ்சரைசர்ஸில் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் முகத்தில் போட்டோன்னா முகத்தில் பிம்பிள் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் பாடி மாய்ஸ்சரைசருங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. குளித்த உடனே இம்மீடியட்டாக மாய்ஸ்சரைசர் போடுங்க. முடிஞ்சால் ஈவினிங் இன்னொரு வாட்டி போடுங்க. காலில் பாதி பேர் போடவே மாட்டாங்க, ஏன்னா குனிஞ்சு போடணும், அது ஒரு வேலை. அதனால் வந்து அவங்க குனிய மாட்டாங்க. அதனால் காலில் பாதத்துலேயும் சேர்த்து மாய்ஸ்சரைசரை போடணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் செரமைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் ஆர் வெரி நைஸ், நல்ல ப்ராடக்ட். தின் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்க. இப்போ சென்னை மாதிரி வெதருக்கு ஏற்கனவே மழை பெய்யும் போது உங்களுக்கு அந்த ஒரு பிசு பிசுன்ட்டு ஒரு வெதர், இதுக்கு மேலே நம்ம ஒரு திக் மாய்ஸ்சரைசர் முகத்து மேலே போட்டால் திருப்பி வந்து ஒரு கசகசன்னு இருக்கும், பிம்பிள்ஸ் வரும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். நோபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் சம் திக் ப்ராடக்ட். அதனாலேயே முக்கால்வாசி மேல்ஸ் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரே போட மாட்டாங்க. ஐயோ மேடம் என்ன பண்ண பிசு பிசுன்னு இருக்குது, அதையாவும் போடுவாங்க. ஸோ பேசிக்லி உங்கள் மாய்ஸ்சரைசரும் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணலாம், செரமைட் இருக்கிற மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹைலூரோனிக் ஆசிட் இஸ் அ வெரி குட் காம்பனன்ட், அதுவுமே மாய்ஸ்சரைசரில் இப்போ நிறைய ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நயசினமைட் இருக்கிற மாய்ஸ்சரைசரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மாய்ஸ்சரைசர்ஸ்லேயே வருது. ஸோ இது எல்லாமே யூ கேன் சூஸ் கண்டிப்பாக. அண்ட் 2 வாட்டியாவது மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ டக்குன்னு எடுத்து மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி இந்த வின்டருக்கு ட்ரைனஸ் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ வின்டர் சீசனுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். பட் எங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்னென்னா, சூரியன் வெளிலே வரதில்லை, மழை தானே பெய்யுது, எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மெயினான டவுட்டை அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ சன்ஸ்க்ரீனுங்கிறது வெயிலோ மழையோ, காத்தடிக்குதோ காத்தடிக்கலையோ, என்னவா இருந்தாலும் உள்ளே உட்காடுறீங்களோ வெளியே உட்காருங்க, எல்லா டைம்லேயுமே வந்து யூவி ரேடியேஷனுங்கிறது எல்லாருக்கும் கண்டினியூஸாக பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம மேலே. யூவி ரேடியேஷன் வந்து ஆன் அ க்ளவுடி டேயும் இருக்கும், அதாவது ஃபுல்லாக மேகமூட்டம் இருக்கிற நாளன்னைக்கும் யூவி ரேடியேஷன் இருக்கும், வெயில் இருக்கிற நாளன்னைக்கும் இருக்கும், மழை இருக்கிற நாளன்னைக்கும் இருக்கும், கோல்டாக இருக்கிற நாளன்னைக்கும் இருக்கும், ஹாட்டாக இருக்கிற நாளன்னைக்கும் இருக்கும். ஸோ எல்லா டேஸ்லேயும் தயவு செஞ்சு உங்கள் சன்ஸ்க்ரீனை போடுங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்ன மழை தானே என்ன அப்படின்னா, மழை காலத்துலேயும் யூவி ரேடியேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் மழை தண்ணி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட் வந்து அங்கே பட்டுட்டு நம்ம மேலே படும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால மழை காலத்தில் தான் இன்னும் ஜாஸ்தியாக சன் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் யூர் சன்ஸ்க்ரீன் அந்த டைமில். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவன் உள்ளே இருக்கும்போது சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுமாங்கிறது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற பீப்புளுக்குலாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமான்னு ஒரு டவுட் இருக்கும்ல மேம். காலையில் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான், அது ரொம்ப வாஸ்தவமான ஒரு டவுட்டு தான். நான் உள்ளே தானே இருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் முன்னிலேருந்து வேறு எங்கேயும் போகிறதில்ல, எதுக்கு நமக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. இப்போ எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ரீல் போடுறாங்க, நிறைய பேசுகிறாங்க, எல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சன்ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்ட்டுலாம். எவ்வளோ இயல்பில் இதெல்லாம் முடியும்? என்னால் முடியும்னா இல்லைப்பா நான் பண்ணுறது கிடையாது. ஓகே, நான் காலையில் போடுற சன்ஸ்க்ரீனை திருப்பி வந்து வேற எங்கேயா வெளியே போனேன்னா ஐ வில் ரீஅப்ளை அப்படின்ல நான் உள்ளே தான் உட்காந்துட்ருக்கேன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட் ஆல்சோ. அதுதான் உண்மை அங்கே.
பட் நீங்கள் வந்து ஒரு வெளியவே இருக்கிறவர் ஒரு இண்டிவிஜுவல், நான் வெளியே சன்லேயே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக 3 to 4 ஹவர்ஸில் ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதோட எஃபெக்ட் இருக்காது அதுக்கு மேலே. பட் நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நான் ஜென்ரலாக சொல்கிற ஒரு ஹேக் இருக்குது. ஓகே, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ளூ லைட் ரேடியேஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் பிக்மெண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு லைட் சோர்ஸ் தான், விசிபிள் லைட்னு சொல்கிறது இல்லையா. ஸோ யூஸ் அ சன்ஸ்க்ரீன். வீட்டில் இருக்கும்பொழுது 2 சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. எல்லாருமே சொல்கிறேன், இட்ஸ் த 2 சன்ஸ்க்ரீன் ஹேக். நான் ஜென்ரலாக சொல்கிறது, ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து SPF 30 to 50 இருக்கலாம். ஒரு க்ரீம் ஆர் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கிற சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஒரு ஜெல் டைப்பாக அப்படியே ஒரு அடையாக உட்காராமல், ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டால் எப்படி போட்டதே இல்லை தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன். ஆனால் 30 to 50 SPF ப்ளூ லைட் ஃபில்டரோட யூஸ் பண்ணுங்கள். இது வீட்டில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு. ஏன்னா போட்டதே தெரியாது உங்களுக்கு, சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி இருக்கும், அது அவ்வளோதான். சப்போஸ் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா லஞ்ச் டைமில் கூட வந்து போய் சும்மா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பி மாய்ஸ்சரைசரை போடுற மாதிரி இதை போட்டுக்கலாம். இதே வெளியே போகிற டைமில் ஹாவ் அ குட் ஸ்ட்ராங் சன்ஸ்க்ரீன் விச் வில் கிவ் யூ ஒரு நல்ல மேட் எஃபெக்டாக இருக்கிற சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி அது SPF 50 இருக்கிற சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் 2 சன்ஸ்க்ரீன்ஸ். நீங்கள் வீட்டில் போடுற சன்ஸ்க்ரீன் வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரியே ஃபீல் ஆகக்கூடாது, அது சும்மா ஒரு லைட் க்ரீம் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஃபீல் ஆகணும். அப்போனா நீங்கள் எடுத்து போடுறதுல ஒரு சும்மா ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீனோட அந்த குவான்டிட்டி ஆஃப் யூசேஜ் வந்துட்டு எகெயின் அது ஒரு வைரலான ஒரு டாபிக். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் 3 விரல் அளவுக்கு எடுத்து அப்பனம்னா எவ்வளோ எவ்வளோ அப்ளை பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அது நம்ம கைக்கு கழுத்துக்குன்னு எல்லாத்துக்கும் வரா மாதிரியும் இருக்குது, ரொம்ப ஹெவி ஆகிடுற மாதிரி இருக்குது மேம். ஆக்சுவலாக அந்த சன்ஸ்க்ரீனோட குவான்டிட்டிலாம் என்ன, ரைட் குவான்டிட்டி எவ்வளோ மேம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் ரூல், அதுதான் வந்து 2 ஃபிங்கர் தான் ரூல், சரியா. ஸோ வந்து 2 ஃபிங்கர் அளவுக்காவது எடுத்து போடணும். ஏன்னா அதுவும் கம்மியாக போட்டோன்னா எஃபெக்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சன்ஸ்க்ரீன் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி எப்படி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்தில் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்ட பல பேர் இருக்காங்க. சன்ஸ்க்ரீனே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ஹவ் யூ யூஸ் இட். எப்போவுமே எந்த க்ரீமையும் பாம்பில் போட்டு தேய்ச்சிட்டு மேலே போடாதீங்க, எஸ்பெஷலி சன்ஸ்க்ரீன். எடுத்து அட்லீஸ்ட் 2 ஃபிங்கர் ரூல். 3 ஃபிங்கர் போடுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 போடுங்க. ஒன்று ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், அண்ட் இன்னொன்று ஃபுல்லாக நெக்குக்கு அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோவாவது போட்டால் தான் எஃபெக்ட் இருக்கும்பா. ஸோ அந்த சன்ஸ்க்ரீனையும் ரொம்ப திக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது டோன்ட் சூஸ் அ திக் ப்ராடக்ட். ரொம்ப திக் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை 2 ஃபிங்கர் போட்டோன்னா பிசு 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 பிசுன்னு வடி. ஸோ நீங்கள் உங்கள் டெக்ஸ்சர் ஆஃப் சன்ஸ்க்ரீனே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு டபுள் கிளென்சிங் பற்றி பேசுனீங்க. இப்போ நம்ம ஆயில்ஸ் வச்சு அது கொஞ்ச நேரம் தானே இருக்க போகுது, அதனால எதுவும் வந்துட்டு பிம்பிள்ஸ் வர போகிறது இல்லைன்னு. இந்த வின்டருக்கு டபுள் கிளென்சிங் அவசியமா? ஓகே, ஸோ டபுள் கிளென்சிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா டபுள் கிளென்சிங்னா என்னென்னப்பா, ஒரு மேக்கப் போட்டுட்ருக்கோம், இல்லைனா வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம போடுற ஒரு சில பேர் இருப்பாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் மேலே மேலே லேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால அந்த எல்லாத்தையும் அந்த ஃபேஸ் வாஷ் எடுக்கிறது கிடையாது. அதனால 2 கிளென்சரை யூஸ் பண்ணி இல்லை 2 ஃபேஸ் வாஷ் ஆர் சோப்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பையோ அழுக்கையோ எடுக்கிறது தான் டபுள் கிளென்சிங். இதில் ஜென்ரலாக என்ன பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு கிளென்சிங் வந்து மிசலார் கிளென்சர்னு சொல்கிறது. அது ஆயில் அண்ட் வாட்டர் கிளென்சர். அதாவது ஆயிலும் இருக்கும் அதில் வாட்டரும் இருக்கும். இது 2 டபுள் மீடியம் இருக்கிறதுனால அந்த அழுக்கை ஃபஸ்ட்டு அது எடுத்துருது. அதுக்கு பிறகு 2வது டைமாக வந்து உங்கள் ஃபேஸ் வாஷை வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிறது. இதுதான் டபுள் கிளென்சிங். இந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள் கிளென்சிங்கை ரொம்ப தீவிரமாக பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக அழுக்கு எடுக்கிறேன்ட்டு அழுத்தி அழுத்தி தேக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப ஒரு ஹார்ஷாக யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால உங்கள் வின்டர் சீசனில் மாத்திரம் உங்கள் கிளென்சர்ஸ் 2மே வந்து pH 5.5 உள்ளே இருக்கிற கிளென்சர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் மைல்டாக உங்களை கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேக்காதீங்க. 2வது நீங்கள் கிளென்ஸ் பண்ண உடனே இமீடியட்டாக மாய்ஸ்சரைசரை போட்டுருங்க. இது 3மே வந்து டபுள் கிளென்சிங் பண்ணும்போதும் ஸ்கின்னை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ திங்க் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஸ்கின்னோட ஹெல்த் பற்றியும் வின்டரோட ஸ்கின் கேர் ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே இந்த சீசனில் தேவையான ஒரு விஷயம், அது மாதிரி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ.